நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில, பிக் பாஸ் வீட்டை விட்டு கமருதீன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியேறி இருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. அது மிகப்பெரிய அளவுல பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. பார்வதி கமருதீனோட ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருந்தாங்க. 18+ கன்டென்ட்ட கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் பேசினத நம்ம மறந்திருக்க முடியாது. கவர் போட்டு தான் சாப்பிடணும், கவர் போடாமலும் சாப்பிடலாம் என்று கமருதீனோட பேசின பார்வதி, இப்ப கமருதீனுக்கு எதிராகவே ஒரு குற்றச்சாட்ட வச்சிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுல அன்வான்டட் டச்சஸா இருக்கு. அதாவது பாருவுடைய விருப்பத்தை மீறி அவர் பாருவை தொடுவதாக பாரு திவாகர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ப்ரோமோவாக வெளிவந்து மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கமருதீன் உண்மையிலேயே அப்படிதான் பழகுறானா பாருகிட்ட. பாரு இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. அவன் 2 பொண்ணு கான்செப்ட்ட ட்ரை பண்றான். அதாவது என்கிட்டயும் ட்ரை பண்றான். அதே நேரம் ஆரோரா சின்க்ளர்ட்டயும் ட்ரை பண்றான். ஒத்த வண்டியில் ரெட்ட மாட்ட பூட்ட பாக்குறான். இடுப்ப பாக்குறான். ஐயையோ! இடுப்ப பாக்குறான். இடுப்பு மேல அடுப்பு மூட்டி சமைக்க பாக்குறான். அப்படின்னு கமருதீன் எல்லை மீறி செயல்படுவதாக பாரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த 2 பொண்ணு கான்செப்ட் அப்படின்றது பாருக்கு தவறாக இருக்கலாம். ஆனா கமருதீனுக்கு அது தவறாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா, கமருதீன் சார்ந்து இருக்கக்கூடிய மதமே அத அங்கீகரிக்குது. அத அவனுடைய பெர்செப்ஷன்ல இருந்து நம்ம தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் ட்ரை பண்றான் அப்படின்றப்ப, அவன் நீ ஸ்கேன் பண்ணணும். உன்ன நான் உடனே ஏத்துக்கொள்ள முடியாது. நீ கிட்டத்தட்ட 2 வாரமா அந்த பலூன் அக்கா பின்னாடி மணி ஆட்டிக்கிட்டு திரிஞ்சுட்டு, இப்ப எங்க வண்டியில ஏறுறதுக்கு வர்றப்ப நான் கதவ தொறந்து விட்டு வா உள்ள அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுவேனா? உனக்கு நான் டைம் குடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்ன பாரு, அவன் கூட சேர்ந்து கன்டென்ட் பண்ண பாரு, 18+ கன்டென்ட்ட வாய் கூசாம பேசின பாரு, இப்ப திவாகர் கிட்ட இது மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த பார்வதி பண்றதுக்கான காரணம் என்ன? பார்வதி அவன் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான். உன்னோட பெர்மிஷன் இல்லாம தொட்டான். ஒரு சில டச்சஸ் எல்லாம் அன்வான்டடா தெரியுது. அப்டின்னா நீ அவன்கிட்டயே ஸ்ட்ரெய்ட்டா ஃபேஸ் டூ ஃபேஸ் சொல்லியிருக்கலாமே. டேய் கமருதீன், நீ எல்லை மீறி நடந்துக்கிற. இது மேல என் மேல கை வச்சு பேசுற வேலைலாம் வச்சுக்காத. இதுக்கப்புறம் வச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்காது. அப்டின்னு நீ அவன்ட்ட கூப்ட்டு சொல்லியிருக்கணுமே தவிர, நீ திவாகர்ட்ட கூப்ட்டு சொல்லிட்டு இருக்க. டேய் ரிசீவ் பண்ற ஆளு இவர் ரொம்ப ஒழுக்க சீலன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட இவர் தவறுதலாக நடந்து கொண்டதே இல்ல. மனித புனிதர். யார்ட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்றது பாருங்க. இவன் ஒரு ஆளுன்னு உன்ன நீ நொண்ணேன்னு தானே கூப்பிட்டுட்டு இருந்த அவன. கூப்பிட்டுட்டு இருந்தியா இல்லையா? அவன் உன்கிட்ட என்ன பண்ணான்? தோள்ல சாஞ்சுகிட்டு தங்கம், செல்லம்ன்னு சொன்னானா இல்லையா? உன் கைய புடிச்சு இழுத்தானா இல்லையா? எல்லை மீறி உன்கிட்ட பழகுனானா இல்லையா? அப்படி எல்லை மீறி பழகுன ஒருத்தன்கிட்ட உட்கார்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் உன்கிட்ட அண்ணன், தங்கச்சி டிராமா போடல இந்த கமருதீன் அப்படின்றவன். ஆனா இவன் போட்டான். போட்டுட்டு உன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். கேட்டானா இல்லையா? அத நீ ரெஜிஸ்டர் பண்ணியா இல்லையா? நான் கூட தான் உன்ட்ட சொல்றேன். இந்த மாதிரி அண்ணன் அப்படின்னு கூப்பிடுற பொண்ணுகிட்ட அத்துமீறி பழகாதன்னு நீ கேட்கிறியா? அப்படின்னு கேமரா முன்னாடி திவாகர பத்தி நீ ரெஜிஸ்டர் பண்ணியா இல்லையா? அதே திவாகர்ட்ட போயி கமருதீன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு நீ சொல்றன்னா, என்ன மாதிரியான கேவலமான மனநிலை கொண்ட இந்த ஆளுன்னு பாருங்க இந்த பார்வதி. போன வீடியோல தான் பார்வதி இந்த பிரவீன்ராஜ் அப்படிங்கிறவன வச்சு செஞ்சது அப்படின்னு ஆதரவா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்டா போட்டோம் அப்படின்னு இருக்கு. இவ்ளோ கேவலமான கேரக்டரா? இதே கமருதீன் பார்வதி கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டதுக்கான அதாவது அன்வான்டடா அவன் டச் பண்ணதுக்கான ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் சோசியல் மீடியால வந்திருக்கா? வரல. பார்வதி சொல்லுது, "நான் டேட் பண்ணா கூட கமிட்மென்ட்டோட தான் டேட் பண்ணுவேன். தோழர், தோழி அப்படின்னு கமருதீன் கிட்ட நான் பவுண்டரிய செட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னுது. ஏம்மா இந்த பவுண்டரிய நீ எப்ப செட் பண்ணியிருக்கணும்? நீயும் அவனும் உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல கவர் போட்டு சாப்பிடலாம். கவர் போடாமலும் சாப்பிடலாம். அப்படின்னு 18+ கன்டென்ட்ட கேவலமா பேசுனீங்கல்ல, அப்ப சொல்லியிருக்கணும். "டேய் நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற? நான் உனக்கு தோழிடா. நீ எனக்கு தோழர்றா. அந்த லிமிட்டோட பழகிக்கலாம்டா" அப்படின்னு நீ சொல்லியிருந்தா ரைட்டு. அப்பல்லாம் இனிக்க இனிக்க அவன்கிட்ட பேசிட்டு, இப்ப நீ திவாகர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. திவாகர் சொல்றான், "இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்மா. இது எந்த எல்லைக்கும் போகக்கூடிய ஆள்மா அவரு" அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கான் பார்வதிய. டேய்! யாரு எத பத்தி பேசுறதுன்றது ஒரு விவஸ்தையே இல்லாம போயிருச்சேடா. தன்ன அண்ணேன்னு கூப்பிட்ட பொண்ணுகிட்ட, கேவலமா நடந்துகிட்ட திவாகர் கிட்ட, நீ உட்கார்ந்து கமருதீன பத்தி கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்கன்னா, நீ என்ன மாதிரியான மனநல கொண்ட ஒரு பெண்ணு? அவன் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் அனைவர்ட்டயும் அத்துமீறி இருக்கான். மோந்து பார்த்திருக்கிறான். மோந்து பார்த்து வாசனையா இருக்கு அப்படின்னு இருக்கான். எவிக்ட் ஆகி போன அப்சரா தொடங்கி,
உள்ள இருக்கிற சுபிக்ஷா வரைக்கும் அவன் எல்லை மீறாத ஆட்களே கிடையாது. போன வாரம் தான் திவாகருக்கும், பார்வதிக்கும் அவ்ளோ பெரிய பிரச்சனை. பிக் பாஸ் வீடே பற்றி எரிந்தது. பார்வதிக்கு ஆதரவாக கமருதீன் தான் களமிறங்கி திவாகருக்கு எதிராக சண்டை செஞ்சான். சண்டை செஞ்சது மட்டுமல்லாமல் திவாகர கை ஓங்கி அடிக்கவும் போனான். அது சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி, கமருதீனுக்கு ரெட் கார்டு குடுத்தே ஆகணும் அப்படின்னு மக்கள்லாம் ஒத்த கால்ல நின்னாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சாரு கமருதீன. இவ்வளோத்தையும் கமருதீன் அனுபவிச்சது யாருக்காக? இதே பார்வதிக்காக. "உன் பிரச்சனை எனக்கு எதுக்கு?" அப்படின்னு அவன் கடந்து போகாம, உனக்காக அவன் நின்னு ஹோஸ்ட் கிட்டயும், மக்கள் கிட்டயும் அசிங்கப்பட்டதுக்கு, இப்ப அவனை பற்றியே திவாகர் கிட்ட போயி, "நீ இவ்ளோ கேவலமா பேசுற" அப்படின்னு. நீ யார்ட்ட வேற யார்ட்டயாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்லங்க. பார்வதிக்கு ஆதரவாக திவாகர அடிக்க போனதே இந்த கமருதீன் தான். அப்போ உனக்காக திவாகர்கிட்ட சண்டை போட்டவன் கமருதீனு, அவன பத்தி நீ திவாகர்கிட்டயே கேவலமா சொல்ற அப்படின்னா, எவ்வளோ வன்மமான, எவ்வளோ கேடுகெட்ட ஆளு இந்த பார்வதின்னு பாருங்க. இப்பயும் சொல்றேன். கமருதீன கூட நம்பலாம். திவாகர கூட நம்பலாம். ஆனா பார்வதிய தான் நம்ப முடியாது. இருக்கதிலேயே மிகப்பெரிய விஷம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல இந்த பார்வதி தான். கமருதீன பத்தி அவன் அடிக்க போனா, அசிங்கமா திட்டுனான், கை ஓங்குனான் அப்படின்னு சொன்னா, நம்ம அதுல உடன்படலாம். ஆனா பெண்கள் மீது தவறுதலாக கை வைத்தான் அப்படிங்கிற குற்றச்சாட்ட நீங்க கமருதீன் மேல வைக்கிறீங்கன்னா, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, அவன் பலூன் அக்கா என்கிற ஆரோரா சின்க்ளார்ட்ட பழகுனான். அப்படி பழகுனதுல ஒரு பிசிக்கல் கான்டாக்ட்டோ, கைய புடிக்கிறதோ, கட்டி புடிக்கிறதோ, அத்துமீறி செயல்படுறதோ, அது மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியால வெளியில வரல. அதே மாதிரி இதே பார்வதியோட அவன் ஜெயில்ல போய் இருந்தான். அப்ப பார்வதி மேல கை போடுறதோ, கண்ட இடத்துல கை வைக்கிறதோ, அது மாதிரியான விஷயங்களையும் கமருதீன் பண்ணல. மாறாக பார்வதி தான் அவன் மேல கை போட்டு படுத்திருக்க மாதிரி, தூங்கிட்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் வெளியில வந்துச்சு. அப்ப ஒருத்தன் அமைதியா இருக்கிறான், அவன நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து நம்ம என்ன பண்ணாலும் இழுத்த இழுப்புக்கு வர்றான் அப்படிங்கிறதுக்காக, அவன் மேல போலியான குற்றச்சாட்டுகள வைக்கிறது அப்படிங்கிறது அபத்தத்தின் உச்சம். இப்ப பார்வதி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உண்மையிலேயே ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில், வருகிற வாரத்துல கமருதீனுக்கு எதிராக குறும்படமாக போட்டு காட்டி, அவனுக்கு ரெட் கார்டு குடுத்து வெளியில அனுப்புங்க அப்படிங்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல. திவாகருக்கு கமருதீன் மேல சரியான காண்டு. அவன ஏதாவது ஒண்ண பண்ணணும்னு நெனைக்கிறான் திவாகர். அப்ப திவாகர நம் வசப்படுத்துவதற்கு, திவாகர வந்து நம்ம கையகப்படுத்துவதற்கு அவன்கிட்ட கமருதீன பத்தி தப்பா சொன்னோம் அப்படின்னா, இவன் பாருவோட திரும்ப டிராவல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பார்வதி கமருதீன் பற்றின இல்லாத குற்றச்சாட்டுகள திவாகர் கிட்ட அடுக்கிக்கிட்டே போறாங்க. திவாகர் வந்து கடந்து குதிக்கிறான். "ஐயோ! ரொம்ப ஆபத்தான ஆளுமா, இது ரொம்ப ரொம்ப தப்புமா" அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து கான்வர்சேஷன்க்குள்ள வர்றான். அப்ப பார்வதி திவாகரோட சேர்ந்து மறுபடியும் டிராவல் பண்ணுவதற்காக கமுருதின பலி குடுக்கிறதுக்கான முயற்சிய பண்றாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது. ஒரு ஆம்பள மேல இல்லாத குற்றச்சாட்ட வச்சுட்டு, பார்வதினால 100+ டேஸ் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. எப்படி ஆதிரைய மக்கள் புறக்கணிச்சு வெளியில தொரத்துனாங்களோ, அதே மாதிரி இந்த பார்வதியும் மிக விரைவில் வெளியே துரத்தப்படுவார் என்று சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த வீடியோவ விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. பார்த்துட்டு இந்த வீக்கெண்டாவது சரியான தீர்ப்பு குடுக்குறாரான்னு பார்ப்போம். See you in the next video. Bye bye.